வருகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை நாளுக்கான வாய்ப்பு அதிகமாகத்தாங்க இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளும் எது செய்தாலும் தடைகளாக மட்டுமே இருந்து கொண்டிருந்தது. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு திருப்பு முனைக்கான ஒரு நாளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே தாங்க இருக்கும். இந்த ஒரு நாளை நீங்க சாதாரண நாளாக எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நம்ப முடியாத சில விஷயங்களும் நடக்கும். நம்ப முடியாத சில அதிர்ச்சிகரமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். உங்களின் அதிபதி செவ்வாய் பகவான் இன்று உங்களுடைய மனதையும் செயல்களையும் அதிகமாக பாதிக்கப் போகிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நன்மைகளை ஏற்படுத்துவார் என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. மாறாக தலைகீழாக உங்களுக்கு இந்த ஒரு நாளில் செவ்வாய் பகவான் ஆரம்பத்துல உங்களுக்கு பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் மட்டும்தாங்க அள்ளி கொடுப்பாரு. காலை எழுந்ததுமே உங்களுக்குள்ள ஒரு விதமான உள்ளுக்குள்ள ஒரு பதட்டங்கள் இந்த ஒரு நாளில் இருக்கத்தான் செய்யும். எந்த காரணமும் தெரியாம ஒரு சிந்தனை உங்களை ஆக்கிரமித்து கொண்டே தாங்க இருக்கும். இது செவ்வாயின் தாக்கங்களாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவர் உங்களை சோதிக்கிறார். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக நீங்களே தெரிந்து கொள்வீங்க. ஆனா அதே ஒரு நேரத்தில் உங்களை வளர்ந்தெடுக்கக்கூடிய முயற்சிக்கவும் உங்களை எப்படியாவது வளர்த்து விடணும். பல அனுபவங்களை உங்களுக்குள்ள கொடுத்து பல பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டு போகணும் அப்படின்னு பல திட்டங்களை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கற்றுக் கொடுப்பாருங்க. காலையிலேயே நீங்க எடுத்த முடிவுகள் மிகவும் முக்கியமானதாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். அதனால் அவசரமாக எதையும் முடிவு செய்யாம சிறிது சிந்தித்து நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசித்து முடிவெடுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு நன்மைகள் என்பது நிச்சயமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. வேலை தொழில் தொடர்பாக பார்த்தால் இன்று சிறிய தடைகள் உங்களுக்கு நிச்சயமாக வந்துவிடும். நீங்க எதிர்பார்த்தபடி விஷயங்கள் உடனே நடைபெறாமல் கூட போகாமலும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாகத்தாங்க இருக்கும். ஆனா இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாகவும் மாறும். ஒருவரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அது நண்பர் அல்லனா வேலை தொடர்பான ஒருவராக கூட இருக்கலாம். அந்த ஒரு உதவியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய பாதை சுலபமாக மாறிவிடும். கடினமான பாதையில் நீங்கள் போக வேண்டிய நீங்கள் சுலபமான பாதையில் போக ஆரம்பிப்பீங்க. இதுவே இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு நன்மையாக இருக்கும். பணம் தொடர்பாக எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படலாம். குறிப்பா குடும்பத்திற்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இது உங்களுக்கு சிறிது மன அழுத்தத்தை தரக்கூடியதாகத்தாங்க இருக்கும். ஆனா இதே ஒரு நேரத்துல பழைய ஒரு நிலுவைத் தொகை இல்லைன்னா ஒரு கடன் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுடைய உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கலாம். அதனால முழுமையாக நீங்க தீமையாக எதையுமே பார்க்க முடியாது. நன்மைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டுதான் இருக்கும். தீமைகளும் மற்றொரு பக்கம் நடந்து கொண்டுதாங்க இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். மேஷம் ராசி வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது மிகவும் தைரியமாக முன்னேறக்கூடிய பாதையில் இருப்பது போலத்தான் அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உள்ளுக்குள்ள மட்டும்தான் யாரிடமும் சொல்ல முடியாத காயங்கள் நிறைந்து கிடக்குங்க. ஏன் அப்படின்னா குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அதை யாரிடமும் நம்மளால சொல்ல முடியாது. சொன்னாலும் அதற்கான பதிலும் கிடைக்கப் போவது கிடையாது என்று உங்களுக்கே தெரியும். அதனால நீங்கள் எதையுமே மற்றவங்ககிட்ட கூற மாட்டீங்க. அந்த ஒரு காயங்கள் தாங்க பல சமயங்கள்ல உங்களை நீங்களே உடைத்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு சென்றிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் செய்திருக்கும். உங்களுக்குள்ள மறைத்து வைத்திருக்கக்கூடிய 5 பெரிய காயங்கள் என்ன தெரியுமா? நம்பிக்கை துரோகங்க முதலாவதாக இருப்பது. உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம். நீங்க முழு மனதுடன் நம்பியவங்க திடீரென்று விலகிய தருணங்கள் உங்களுடைய உள்ளத்தை அதை உடைத்திருக்கும். ஆனா ஏன் உடைக்கி எதனால உடைக்கி ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். ஏற்பட்டு அது உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தையும் சின்ன சின்ன அளவில் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில காயங்கள் ஏற்படும். நீங்க உண்மையாக நேசித்த ஒருத்தவங்க கூட உங்களுடைய மதிப்பை புரியாம சென்றிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மதிப்பு என்ன என்பதை முழுமைக்கும் புரிந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. மதிப்பு கிடைக்காத வேதனைகள் கூட உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அங்கீகாரம் இனிமே கிடைக்காமல் போயிருக்கும். இதுவரைக்கும் அங்கீகாரம் என்பது கிடைக்காமல் போயிருக்கும். அதனால மனதிற்குள் சின்ன சின்ன ஆதங்களும் சின்ன சின்ன ஆதங்கங்களும் வெளியில் சொல்ல முடியாத மன வருத்தங்களும் இருக்கத்தாங்க செய்யும். குடும்பத்துல புரிதல் இல்லாமல் ஏற்படும். உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் உண்மையாக கேட்காத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். தோல்விகளில் ஒரு பயம் உண்டாகும். சில தோல்விகள் உங்களை இன்னும் துரத்தி கொண்டேதாங்க இருக்கும். அதனால புதிய முயற்சிகளில் கூட உங்களுக்கு தயக்கம் என்பது நிச்சயமாக ஏற்படும்.
ஏன் எது செய்தாலும் உங்களுக்கு தடைகள் ஏற்படுதுன்னு தெரியுமா? உங்களின் அதிபதி செவ்வாய் பகவான் அவர் ஒரு போராளியாக இருப்பார். அவர் உங்களை எளிதாக வெற்றி பெற வைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நீங்க சாதாரணமான வாழ்க்கைக்கு வாழ பிறந்தவங்க கிடையாது. ஒவ்வொரு தடைகளையும் உங்களுடைய வலிமையாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மாற்றும். அதற்காக மட்டும்தான் உங்களுக்கு தடைகளுக்கு மேல தடைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். மேலும் நீங்க அதிகமாக யோசித்து அவசர முடிவுகள் எடுப்பது, கோபத்தில் சொல்வது, சில நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க தள்ளிவிடுவது, இதுவும் தடைகளுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதற்காகத்தான் இது அனைத்தும் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதைத்தான் உங்களுடைய அதிபதி இந்த ஒரு நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்திற்கான ஒரு சோதனைக்கான ஒரு நாளாக இருக்கும். காலை எழுந்ததுமே உங்களுடைய மனதிற்குள் ஒரு கனத்த உணர்வு ஒன்று இருக்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்தாலும் இது செவ்வாய் உங்களை உள் மாற்றத்திற்கு தயார் செய்கிறார் என்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். வேலை விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் தாமதமாகிவிடும். நீங்க எதிர்பார்த்த பதில் கூட உங்களுக்கு உடனே வராமல் போக ஆரம்பிக்கலாம். இது உங்களை கோபப்படுத்தவும் செய்யும். ஆனா அதே ஒரு நேரத்தில் மாலை நேரத்தில் நீங்க எதிர்பாராத வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரவும் ஆரம்பிக்குங்க. இது சிறியதாக தோன்றினாலுமே அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் சின்ன சின்ன அளவுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல நிலைமைக்கும் உங்களை நிச்சயமா கொண்டு போகவும் வைக்குங்க. பண விஷயத்துல தேவையில்லாத ஒரு செலவு உங்களுக்கு நிச்சயமாக தேடி வரும். ஆனா அதே ஒரு சமயம் பழைய நிலுவைத் தொகை திரும்ப உங்களுக்கு கிடைத்து விடுவதற்கான சாத்தியமும் இந்த ஒரு நேரத்தில் இருக்கிறது. நீங்க வாங்கிய பணத்தை நீங்களும் கொடுக்கணும். உங்களிடமிருந்து வாங்கிய எத்தனையோ நபர்கள் உங்களிடம் பணத்தை திருப்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால இழப்பும் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு ஈடும் இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல போனதும் போக ஆரம்பிக்கும், வர வேண்டியதும் வர ஆரம்பிக்கும். இதனால நீங்க சிறிதளவுக்கு சந்தோஷம் என்பது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்குங்க. உங்களுடைய உறவுகள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஒரே ஒரு வார்த்தை கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிக்கும். எனவே நீங்க ஒரு வார்த்தைகள் பேசினாலும் சரி, யாரிடம் என்ன பேசினாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பேசுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை கோபத்திலோ அவங்களை எதையாவது ஒன்று மனதிற்குள் நினைத்து வைத்து கொண்டு நீங்க கூறினால் கூட அது தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய உறவையே இது இரண்டாக பிரித்துவிடும். எனவே வார்த்தைகளை நீங்க கவனமாக பேசுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாற ஆரம்பிக்குங்க. குறிப்பா நீங்க உணர்ச்சியில பேசும் பொழுது அது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். அமைதி தான் உங்களுடைய பலமாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையோட மாற்றம் எந்த அளவுக்கு தெரியுமா மாறும்? இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையை உடனடியாக மாற்றாது. ஆனா உங்களுடைய சிந்தனையை மாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்க யாரை நம்பணும், எதை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கணும், எப்படி முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா வர ஆரம்பிக்கும். இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தின் ஒரு தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எப்படி தெரியுமா சாதகமாக இருப்பார்? செவ்வாய் இன்று உங்களுக்கு நேரடியான வெற்றியை தரமாட்டார். ஆனால் உங்களை சோதித்து கொண்டே தாங்க இருப்பார். உங்களின் பலவீனங்களை காட்டி அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நம்மளுடைய பலவீனம் என்ன அப்படின்னு நம்மளையே உணர வைத்து விட்டு அதை நம்ம எப்படி மாற்றிக்கலாம், எப்படி மாற்றினா நன்மைகள் நடக்கும் என்று உங்களையே உணர வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். இதனால ஒரு மறைமுகமான சாதகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படவும் செய்யுங்க. நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். புதிய வாய்ப்புகள் மாலை நேரத்தில் தான் உங்களுக்கு கிடைக்கும். காலை நேரத்தை விட மாலை நேரத்திற்கு பிறகுதான் புதிய புதிய வாய்ப்புகளும் புதிய புதிய அளவுக்கு சந்தோஷங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். பழைய பணம் கிடைப்பதற்கான சாத்தியமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். மனதில் ஒரு தெளிவு உங்களுக்குள்ள உருவாக்கி அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போகுங்க. தீமைகள் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே ஏற்படாது. காலையில மன அழுத்தம் எல்லாமே சரியாகிவிடும். வேலை அனைத்துமே தாமதமாக நடைபெறாமல் வேலை அனைத்தும் உடனே உங்களுடைய வாழ்க்கையில நடந்துவிடும். உறவுகள்ல சிறிய மோதல்கள் இருந்தாலும் அந்த மோதல்களிலும் எல்லா விதமான மோதல்கள் அனைத்துமே இனிமே சரியாகவும் ஆரம்பித்து விடும். இன்றைய ஒரு நாளின் உண்மை என்ன தெரியுமா? இந்த ஒரு நாள் உங்களை உடைப்பதற்கானதாக கிடையாது, உங்களை உருவாக்குவதற்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே மேசம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் அனுபவித்த காயங்கள் அனைத்துமே வீண் போகவில்லை. அந்த வழிகள் தான் உங்களை இன்றைக்கு இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. இந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து கவனமாக பாருங்கள்.
கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.